விஜயும் சீமானும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள். இப்போ நீங்க எந்த அமைப்பு பெற்றெடுத்த பிள்ளை? பங்களாதேஷ்ல இப்போ இந்து எடுத்துக் கொல்லப்பட்டிருக்கிறாரு, அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கல. ஹமாஸ்ல 10 பேர் செத்து போனாக்கா அதுக்கு கண்டனம் தெரிவிப்பாரு. ஒருத்தர் ஸ்கூட்டர்ல இடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிற நீ எப்படி ஒரு நல்ல தலைவனா இருக்க முடியும்? திருப்பரங்குன்ற மலையில போயிட்டு நீ தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலை கையில பிடிக்கிற கிரீடத்தை மாற்றன்னு சொன்னா ஏன் யாரா நீ எல்லாம்? இந்து கோவில்கள் அனைத்துமே ஆபாச சிலைகள் இருக்கக்கூடிய இடம் நீ சொல்லிட்டு அந்த வேலை பிடிக்கிறதும் கிரீடத்தை கலையில மாற்றத்துக்கும் வெக்கமா இல்லையா அவனுக்கு? என்னைக்கு திருமாவளவன் திமுக கூட சேர்ந்தாரோ அன்னைக்கு திமுக தீய சக்தியா மாறிடுச்சு. உண்மையிலேயே களை எடுக்கப்பட வேண்டியவர் யாருன்னு சொன்னா திருமாவளவன். ஏன் அம்பேத்கர் சிலைக்கு எதுக்கடா கூண்டுன்னு கேட்க வக்கு இருக்கா உனக்கு? அதை பாதுகாக்க வக்கு இருக்கா உனக்கு? நீ எல்லாம் அம்பேத்கரையோ ஆர்எஸ்எஸ் பற்றி குறித்து என்ன தகுதி? இளைய பிரதிநிதிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில சமூக ஊடக பொறுப்பாளரான ஃபயர் சதீஷ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக்சுவலாக திருமாவளவன் அவர்கள் இல்லைங்களா, என்ன எப்போ பார்த்தாலுமே யாரை பார்த்தாலுமே சங்கி மாதிரி தான் தெரிய மாட்டேங்குது. இவங்க இடத்த இவங்க சங்கி, ஏதாவது லைட்டாக பேசிட்டு இவங்க சங்கி. உடனே என் சீமான் அவர்கள் கூட வந்து போயிட்டு வந்துட உடனே அவர் ஆர்எஸ்எஸ் சங்கி அப்படின்றாரு. எதுக்கு இடத்துல அவர் மைண்டில் அந்த சங்கின்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் அவருக்கு மைண்டில் இருக்கா? இல்லை, இப்போ சமீபத்தில் கூட அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள். விஜய் ஆட் பண்ணிட்டாரு. ஆமாம், அதில் ஆட் பண்ணிட்டாரு, 2 பேரும் ஆட் பண்ணிட்டாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, சரி விஜயும் சீமானும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள். இப்போ நீங்கள் எந்த அமைப்பு பெற்றெடுத்த பிள்ளை? ஐஎஸ்ஐஎஸ்ஸா, இல்லை ஹமாஸா, இல்லை லஷ்கர் இ தொய்பாவா, இல்லை ஜெய்ஷ் இ முகமதா, இல்லை எந்த அமைப்பு பெற்றெடுத்த பிள்ளை நீங்கள்? ஏன்னா நீங்கள் இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு இடத்துலையாவது இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியிருக்கீங்களான்னா கிடையாது. ஒன்று ஹமாஸுக்கு ஆதரவாக பேசுவீங்க, இல்லை ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆதரவாக பேசுவீங்க, இல்லை லஷ்கர் இ தொய்பாவுக்கு ஆதரவாக பேசுவீங்க. உதாரணமாக ஒன்று எடுத்துப்போமே, இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த 26 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க பகல்காம் தாக்குதலில். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த 370 நீக்கினது விளைவு தான் கோவத்தில் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு அவனுக்கு சாதகமாக தான் பேசினார், தவிர அந்த இறந்து போன இந்துக்களுக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை கூட பேசலை. பங்களாதேஷில் இப்போ ஒரு இந்து எடுத்து கொல்லப்பட்டிருக்கிறாரு, அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கல. ஆனால் ஹமாஸில் 10 பேர் செத்து போனாக்கா அதுக்கு கண்டனம் தெரிவிப்பார். அப்போ நீ யாருக்கு பிறந்த? அப்போ உன்னுடைய பிறப்பு எப்படி? அப்போ நீ எந்த இயக்கங்களுக்கு ஆதரவாக இருக்கிற? கேள்வி வருமா வராதா? அவங்களாச்சு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தேசபக்த அமைப்பு, அதில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம். அதாவது என்னுடைய கொள்கை தலைவர் அம்பேத்கர்னு சொல்லக்கூடியவர் தான் நம்ம திருமாவளவன். ஆனால் அம்பேத்கருக்கு எதிராக செயல்படக்கூடிய நபராகத்தான் திருமாவளவன் இருக்கிறார். ஏன்னா இவர் ஆர்எஸ்எஸ் வந்து பயங்கரவாத இயக்கம் சொல்றாரு. ஆனால் அதே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை 1948 தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம், அந்த தடையை நீக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து ஆர்எஸ்எஸோட தடையை நீக்கிறாரு. ஆனால் அதே ஆர்எஸ்எஸ் நீ என்ன சொல்ற? ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம், ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத இயக்கம்னு சொன்னாக்கா அப்போ அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவனா இதை பேசுவானா? அப்போ நீ பேசுகிறன்னு சொன்ன. ஏன்னா கோட்சே இறப்புக்கு அப்புறம் எந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தையுமே ஆர்எஸ்எஸ் அமைப்பு செய்யலை. அந்த கோட்சே கூட ஆர்எஸ்எஸ் விலகிய பிறகுதான் அந்த படுகொலை செய்கிறார். அப்போ அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை காப்பாற்றியது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அது கூட உனக்கு தெரியலன்னு சொன்னாக்கா நீ எப்படி அம்பேத்கர் வெளிவந்தோன்னு சொல்ற? அதே போல 370 நீக்கியதன் விளைவு தான் அந்த பயங்கரவாதம் நடந்துன்னு சொல்ற. 370 என்பது இருக்கக்கூடாது என்று சொன்னவர் அம்பேத்கர். 370 இருக்கக்கூடாது, நான் அதில் உடன்பட மாட்டேன், நீங்கள் வேணால் பார்லிமெண்ட்டில் அந்த சட்டத்தை நிறைவேற்றிங்க, ஆனால் நான் அதில் உடன்பட மாட்டேன், ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையை உருவாக்கும், வருங்கால சந்ததியினர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னவர் அம்பேத்கர். ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதே அம்பேத்கரை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் இல்லை 370 இருக்கணும், 370 இருந்தால் தான் காஷ்மீர் ஒழுங்காக இருக்குன்னு சொல்கிறேன்னா, அப்போ அம்பேத்கருக்கு எதிராக பேசக்கூடிய நபர் தானே நீ என்ன சொல்கிற? இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவருமே என்ன தொப்புள் கூடிய உறவுகள்னு சொல்கிறேன். ஆனால் அம்பேத்கர் என்ன சொன்னார் தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாருமே, அந்த இஸ்லாமியர்கள் மட்டும் சொல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாருமே அந்த சொந்த நாட்டிற்கு விசுவாசமாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கார். ஒரு புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, உலகில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியர்களுமே அந்த சொந்த நாட்டிற்கு விசுவாசமாக இருக்க மாட்டார்கள் சொன்னவர் அம்பேத்கர். ஆனால் நீ என்ன சொல்ற? இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் உண்மையான இந்தியர்கள், மீதி பேர சங்கிகள் நீ சொல்ற. அப்போ அம்பேத்கர் வழி வந்த நீ, அம்பேத்கரை பின்பற்றக்கூடியன்னு சொல்ற நீ, முன்னுக்கும் முரணாக பேசும்போது நீ எப்படி அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய நபராக இருப்ப? அப்போ அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக சொல்ற. அம்பேத்கர் தேச பிரிவினை எதிர்த்தார். காந்தி அவருக்கு பிடிக்கல இந்த விஷயத்தில். காந்தியை வந்துட்டு படுகொலை செய்யும் போது கூட அவர் கண்டனம் தெரிவிக்கல. ஏன்னா காந்தி செஞ்சது மிகப்பெரிய தவறு என்று ஒப்புக்கொண்டவர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க? பாகிஸ்தானை பிரித்து கொடுத்தது சரிதான், பாகிஸ்தான் தான் உண்மையாக ஜனநாயக நாடு, இந்தியா வந்து பயங்கரவாதிகள் கையில் இருக்குதுன்னு நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. அப்போ அம்பேத்கரை நான் பின்பற்றுகிறேன், அம்பேத்கர் தான் என்னுடைய கொள்கை தலைவர் என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் அம்பேத்கர் சொன்ன எதையாச்சும் ஒன்று பின்பற்றணும்ல.
எதையுமே அம்பேத்கரை பற்றி பின்பற்றாம எல்லாமே ஐஎஸும் அம்மாஸும் சொல்றதை மட்டும் பின்பற்றக்கூடிய திருமாவளவன் எப்படி வந்துட்டு ஆர்எஸ்எஸ் பற்றியோ இந்து முன்னணி பற்றியோ பிஜேபியை பற்றி பேச என்ன தகுதி இருக்கு அவருக்கு? ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தர் ஸ்கூட்டரில் இடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிற நீ எப்படி ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும்? அப்போ முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய நபர் இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணார். எதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணார்? அங்கே பிரச்சனையே கிடையாது. எந்த இஸ்லாமிய இயக்கமும் தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு எந்த இஸ்லாமிய இயக்கமும் சொல்லலை, அந்த தர்காவும் சொல்லலை. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுற? அப்போ உண்மையிலேயே மதவாதி யாரு? அங்கே போயிட்டு நீ ஏதாவது 2 பேருக்கு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்த்து வச்சாக்கா நீ உண்மையிலேயே வந்து ஒரு தேசப்பற்றாளர், நீ வந்து சமூக நல்லத்தை கூட பேணக்கூட ஆளன்னு நினைக்கலாம். நீ அங்கே போயிட்டு திருப்பரங்குன்ற மலையில் போயிட்டு நீ தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலை கையில் பிடிக்கிற கிரீடத்தை மாற்றன்னு சொன்னால் யாரா நீ யாருன்னு கேட்குறேன். நீ போய் அங்கே பேசுனதே என்ன பேசுகிற? தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு பேசிட்டு உன் கையில் வேலை கொடுக்குறான், உன் கையில் உன் தலையில் கிரீடத்தை மாற்றான்னு சொன்னால் என்ன எப்படிப்பட்ட முரண்பாடு இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுது? வேலை தூக்குறிய வெக்கமா இல்லை? நீ தானே சொன்ன இந்து கோவில்கள் அனைத்துமே ஆபாச சிலைகள் இருக்கக்கூடிய இடம் நீ சொல்லிட்டு அந்த வேலை பிடிக்கிறதுக்கும் கிரீடத்தை தலையில் மாற்றத்துக்கும் வெக்கமா இல்லையா உனக்கு? மானங்கட்ட பிறப்பு இதெல்லாம் ஒரு மானங்கட்ட பிறப்புன்னு சொல்கிறேன். எப்படி நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? இதே வாய் என்ன சொல்லிச்சு, முருகனை வந்து நம்ம முப்பாட்டம் சொன்னால் அப்போ உள்ளே வந்துடுவான். முருகன் நம்ம முப்பாட்டம் கிடையாதுன்னு சொன்னவர் தான் இவர். இன்னைக்கு முருகனுக்கு நீ வேலை தூக்குறன்னு சொன்னாக்கா நீ என்ன மாதிரி நிலைப்பாடு? அப்போ அரசியலில் நீ தேர்தல் வந்து விட்டாக்கா அப்போ உனக்கு ஆபாச சில கண்ணில் தெரியாது, அதெல்லாம் தெய்வமாக தெரியுமா? அப்போ வந்து இந்துக்களோட ஓட்டு இனிக்குமா உனக்கு? அப்போ அதுக்கப்புறம் இந்துக்கள் ஓட்டு அப்போ தேர்தல் இல்லை என்று சொன்னால் இந்துக்கள் கசக்குமா உனக்கு? அப்போ முழுக்கமே திருமாவளவன் என்ற தீய சக்தி உண்மையிலேயே திமுக தீய சக்தி கிடையாது, திருமாவளவன் தான் தீய சக்தி. என்னைக்கு திருமாவளவன் திமுக கூட சேர்ந்தாரோ அன்னைக்கு திமுக தீய சக்தியாக மாறிடுச்சு. உண்மையிலேயே களை எடுக்கப்பட வேண்டியவர் யாருன்னு சொன்னால் திருமாவளவன். இவ்வளவு பேசக்கூடிய திருமாவளவன் சிறுபான்மை ஓட்டு மட்டும் நான் இருந்தால் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு தனித்து நின்று பார்க்கலாம். இப்போ வரப்போகிற 234 சட்டமன்ற தொகுதியில் ஆண்மை உள்ள அரசியல் தலைவராக இருந்தால் நான் தனித்து நிற்கிறேன். நாங்கள் நின்னோம், எங்கள் தலைமையில் நாங்கள் ஒரு கூட்டணி அமைச்சு நாங்கள் 40 தொகுதியில் நாங்கள் நின்று 18.5% ஓட்டை நாங்கள் எடுத்து காமிச்சோம். அதே போல் உன்னோட தலைமையில் முடிஞ்சால் நீ கூட்டணி அமை. மொத்த தலித் சமூகம் உன் பின்னாடி தான் இருக்குன்னு சொல்கிறேன், மொத்த இஸ்லாமியர்கள் உன் பின்னாடி தானே இருக்காங்க சொல்கிறேன், மொத்த கிறிஸ்தவர்கள் உன் பின்னாடி தான் இருக்காங்கன்னு சொல்கிறேன். அப்போ நீ என்ன பண்ணணும்? தனித்து நின்று காட்டு. அம்பேத்கர் அவர்கள் தனித்து நின்னார். இந்திய குடியரசு கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு அவர் தனித்து நின்னார். அப்போ இருக்கும்போது நீ தனித்து நில்லு. அப்போ அம்பேத்கர் வழி வந்தேன் சொல்றதுக்கு ஒன்று என்ன தகுதி இருக்கு? அம்பேத்கர் சொன்னார், தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார்னா, இஸ்லாத்திலும் தீண்டாமை இருக்கு, ஜாதிய பாகுபாடு இருக்கு, கிறிஸ்தவத்திலும் தீண்டாமை இருக்கு, ஜாதிய பாகுபாடு இருக்கு, இந்துவிலும் தீண்டாமை இருக்கு, ஜாதிய பாகுபாடு இருக்கு, அதனால் நான் பௌத்தத்தை தழுவுகிறேன்னு சொன்னார். ஆனால் இன்னும் கூட இடஒதுக்கீடுக்காக நீ இந்து மதத்தில் இருந்து கொண்டு நீ உண்மையிலேயே அம்பேத்கரை பின்பற்றுனா தான் நீ என்ன பண்ணியிருக்கணும்? பௌத்த மதம் தழுவிருக்கணுமா வேண்டாமா? நீ பௌத்த மதம் தழுவாம வேண்டுமென்ற இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக தனி தொகுதியில் நிற்கணுன்றதுக்காக இந்துவாக இருந்து கொண்டு இந்துக்களையே பழிக்கிறேன்னு சொன்னாக்கா அப்போ நீ யார்? அப்போ அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? ஆனால் அம்பேத்கர் அவர்களுக்கு அம்பேத்கர் வாழ்ந்த இடம், அம்பேத்கர் மறைந்த இடம், அம்பேத்கர் படித்த இடம், அம்பேத்கர் இருந்த இடம் எல்லாத்தையுமே நாங்கள் சொந்தமாக வாங்கி இன்னைக்கு அவருக்கு நினைவு சின்னம் அமைச்சிருக்கிறோம். இன்னைக்கு காந்தியை பற்றி பேசுகிற திருமாவளவன் ஏன் அம்பேத்கருக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிலை இல்லைன்னு ஏன் கேட்கல? ஒரு கோரிக்கை என்னைக்காக வச்சிருக்கியா? எங்களுக்கு பிரம்மாண்டமான சிலை தமிழகத்தில் எங்களுக்கு அம்பேத்கருக்கு வேணும்னு ஒரு கோரிக்கை இந்த 4 வருஷத்தில் வச்சிருக்கியா? எத்தனை வருஷமா கூட்டணி இருக்கல, ஏன் அதை பற்றி நீ பேசல? காந்தியை பற்றி பேசுகிற நீ, காந்திக்கும் அம்பேத்கருக்கும் முரண்பாடு இருக்கு. அப்படி இருக்கும்போது காந்திக்கு ஆதரவாக பேசக்கூடிய நீ, காந்தி பேரை ஏன் பேர் எடுத்தீங்கன்னு கேட்கக்கூடிய நீ, காந்தி எனக்கு வந்து அம்பேத்கருக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிலை தமிழகத்தில் வேணும்னு ஏன்னு கேட்கல? இன்னைக்கு எல்லா சிலையுமே அம்பேத்கர் சிலை கூண்டு போட்டு மூடி வச்சிருக்க நிலைமையில் தானே இருக்கு. எந்த சிலை ஓப்பனில் இருக்கு சொல்லுங்க? அம்பேத்கருடைய சிலை எந்த சிலை ஓப்பனில் இருக்கு? அம்பேத்கரோட சிலை கூண்டு போட்டு மூடி வச்சிருக்கிற அவல நிலைமையில தானே நீங்க தமிழகம் இருக்கு. அதை கேட்க வக்கு இருக்கா உனக்கு? கூண்டெல்லாம் எட்றா. ஏன் அம்பேத்கர் சிலைக்கு எதுக்குடா கூண்டுன்னு கேட்க வக்கு இருக்கா உனக்கு? அதை பாதுகாக்க வக்கு இருக்கா உனக்கு? நீ எல்லாம் அம்பேத்கரையும் RSS பற்றி பேச என்ன தகுதி இருக்கு? நீ அம்பேத்கர் வழி வந்தவன் என்று சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு? தேசபக்தி மிக்க RSS பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு? அதே மாதிரி பட் இருந்தாலுமே வந்து இப்போ அவர் வந்து நிலைப்பாடுகள் சொன்ன மாதிரி வந்து ஹிந்துக்கள் பக்கமாக போக ஆரம்பிச்சிருச்சு. சொன்ன மாதிரி சீட் பேரம் பேசும்போது கொஞ்சம் அதிகமாக சீட்டு கேட்கறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா என்ன? நேற்றுக்கு அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, அதாவது மந்திரி சபையில் இடம் கேட்பதற்கு நாங்கள் கட்டாயம் கேட்போம், அதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது நேற்று பேசுறாரு. இப்போதான் அவருக்கு வந்து கொஞ்சம் ஆன்மீகம் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விடுதுன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமா அவருக்கு இல்லை, இப்போதான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏங்க வேங்கை விவகாரத்தில் அது பூதாரகரம் ஆகக்கூடாது என்பதற்காக இவரது கட்சிக்காரனையும் சிக்க வைத்து இவங்க கட்சிக்கும் இவரை சார்ந்த சமூகத்திற்கும் கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? இந்த திமுக அரசு தானே. மானமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் நீ அவங்க கூட சேர்ந்து நிற்கிற. கடைசியில் அது யார் மேலே பழி வந்தது?
வேங்கை விவகாரத்தில் யார் மேலே பழி வந்தது? விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகி மேலே பழி வந்தது. அதான் கண்டனம் தெரிவிச்சார்ல சார் அவர். என்ன கண்டனம் தெரிவிச்சாரு? என்ன கண்டையா கூட்டணி விட்டு வெளியே வர வேண்டியதானே? நீ எப்படி என் கட்சிக்காரனே நீ குறை சொல்லுவ? இது இந்த நீங்கள் வந்து இந்த விசாரிச்ச இதில் வந்து நியாயம் இல்லை, எங்களுக்கு மறு விசாரணை வேணும்னு அறிக்கை விட வேண்டியது தானே? அதெல்லாம் விடாம நீ கூட்ட இது தோழமை சுட்டு விடுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற எல்லாத்துக்குமே அமைதியாக தானே போயிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது நீ வந்துட்டு இப்போ அம்பேத்கரை பற்றி பேச, தலித் சமுதாயத்தை பற்றி பேச என்ன தகுதி இருக்கு உனக்கு? அப்போ முழுக்கவே தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், 2 சீட்டுக்கு அடிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கார். ஓகே சார். அடுத்ததாக பார்த்தோன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து திருப்பூரில் இதில் மகளிர் மிகப்பெரிய ஒரு மாநாடு கனிமொழி அவர்களுடைய தலைமையில் நடைபெற போகுது. இதில் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிறதா ஒரு விஷயங்கள் தெரிய வருது. இது எதற்காக இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ சடனாக நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? இல்லை, எத்தனை விதவைகள் வராங்கன்னு கணக்கெடுக்கிறதுக்காக. எதுக்கு சார்? ஆமாம், இந்த மாநாடு எதுக்குன்னா எவ்வளோ விதவைகள் வருகிறார்கள், அதில் இளம் விதவைகள் எவ்வளோ, வயதான விதவைகள் எவ்வளோ, அதில் எங்களுடைய சாராயத்தை குடித்து இறந்தவங்க எத்தனை பேர், எங்களுடைய ஜெகத் ரட்சகன் அவர்கள் சாராயத்தை குடித்து இறந்தவங்க எத்தனை பேர், டிஆர் பாலு சாராயத்தை குடித்து இறந்தவங்க எத்தனை பேர், கனிமொழி அவர்கள் சார்பாக நடத்தப்படும் சாராய ஃபேக்டரியில் குடிச்சு சத்தவங்க எத்தனை பேர் என்பதை கணக்கெடுப்பதற்காக இந்த மாநாடு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெக்கமாக இல்லை உங்களுக்கு? ஏங்க, தெருக்கு தெரு சாராய கடை திறந்து வச்சுட்டு 24 மணி நேரமும் சாராயத்தை ஓட்டிட்டு அந்த சாராயத்தை குடித்து செத்து போகிறவன் கோடிக்கணக்கான பேர் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிறான். அவர்கள் தாலி அறுத்தவங்களெல்லாம் கூப்பிட்டு நீ மாநாடு நடத்துறேன்னு சொன்னால் நீ ஏன் அவன் தாலி அறுத்துருவ? நீ ஏன் அவங்களை கூப்பிட்டு மாநாடு நடத்துறேன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய அபத்தம். உங்களுக்கு வெக்கமா இல்லை? மகளிர் அணி மாநாடு நடத்துவதற்கு தகுதியற்ற ஒரு கட்சி இந்தியாவிலே இருக்குதுன்னு சொன்னாக்கா அது இந்த கட்சி தான். ஏன்னா இந்த அம்மா தான் சொன்னாங்க, தேர்தல் வாக்குறுதியாக கனிமொழி என்ன சொன்னாங்கன்னாக்கா, இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய முதல் கையெழுத்தே மதுவிலக்கு தான் என்று சொல்லி 4.5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு கடையை மூடல. மாறாக 12 மணி நேரம் ஓடின ஒயின் ஷாப்பை 24 மணி நேரம் ஆக்கிட்டீங்க. மாறாக 10 ரூபா வாங்கின இடத்துல இப்போ 20 ரூபா வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ மொத்தமும் நீங்கள் இந்த தமிழக பெண்களுக்கு எதிராக செயல்பட்டு விட்டு நீ தமிழக பெண்களுக்காக மாநாடு நடத்துறன்னு சொன்னால் இது எப்படி ஏற்றுக்க முடியும்? இதை ஒருபோதும் தமிழக பெண்களும் சரி தமிழக மக்களும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அங்கே என்ன பேசுவீங்க நீங்கள்? அங்கே என்ன பேசுவீங்க? சாராயம் ஆறா ஓடுது, அதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம், இந்த தடவை தான் முடியல, அடுத்த தடவை நாங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவோம், அதனால் இந்த தடவை நாங்கள் சில தவறுகள் செய்திருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க, அடுத்த தடவை உங்களுக்கான எல்லாமே நாங்கள் பண்ணுவோம்னு சொன்னவங்க தான் அப்படி தான் சொல்லுவாங்க இவங்க. ஏன்னா ஆட்சிக்கு வரும்போது அனைவருக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு அப்புறம் தகுதி படைத்தவர்கள் மட்டும் தான் 1000 ரூபான்னு சொன்னாங்க. இன்னைக்கு அப்போ தகுதி படைக்காதவர்கள் எல்லாருமே இப்போ தகுதி படைத்தவங்களாம் மாறிட்டாங்க. இப்போ சமீபத்தில் யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் வரலையோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நிகழ்ச்சி நடத்தி 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்போ எதன் அடிப்படையில் தகுதி படைத்தவர்கள் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி அவங்க தகுதி படைச்சவங்களா மாறிட்டாங்க? இந்த ஒரு வருஷ கேப்பில் அப்படி தகுதி படைத்தவர்களாக மாறி தான் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? 4.5 வருஷமா அந்த 1000 ரூபாயை சேர்த்து இல்லை அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். உண்மையிலே தகுதி படுத்தவர்கள்னாக்கா அப்போ 4 வருஷமா தகுதி படைக்காதவர்கள் இந்த 6 மாதம் தகுதி படுத்தி விட்டார்கள்னு சொன்னால் எந்த அடிப்படையில் நீங்கள் அவங்களை தேர்ந்தெடுத்தீங்க? அப்போ எந்த அடிப்படையில் இந்த மாநாடு நடத்துறீங்க? அப்போ இந்த மாநாட்டில் இப்போ மகளிர் கலந்துப்பாங்க. வழக்கம் போல இவங்க என்ன பண்ணுவாங்க, 200 ரூபா கொடுத்து 300 ரூபா கொடுத்து ஆளை கூப்பிட்டு வந்து தான் செய்வாங்களே தவிர உண்மையான பற்றுதலோட நான் திமுக பட்டாளர், நான் பெரியார் பட்டாளர், நான் கலைஞர் பட்டாளர்னு ஒரு மகளிர் கூட அந்த மாநாட்டுக்கு போக மாட்டாங்க. பணம் கொடுத்து தான் இந்த மாநாட்டை அவன் நடத்த முடியும். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது வந்து இந்த பாஜக வந்து மதவாத அரசியல் தமிழ்நாட்டில் வந்து உள்ளே கொண்டுறதுக்கு ட்ரை பண்ணுறது, இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் திமுக இருக்கிற வரைக்கும் மதவாத அரசியல் உள்ளே கொண்டுறவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்க சவால் வர்றாரு சார். முதல்ல பாஜகவை உள்ளே கொண்டு வந்து அவங்க தான் முதல்ல பாஜகவை கூட்டணியில் வச்சு அவங்களுக்கு சீட்டு கொடுத்து, அதாவது ஜெயலலிதா அம்மையாராவது நாங்கள் உங்கள் கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு தரோன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க நீங்கள் கூட்டணியிலேருந்து நாங்கள் சீட்டு கொடுக்குறோம் நீங்கள் நில்லுங்கன்னு சொன்னது முதல்ல யார்? அப்போ தெரியலையா அது மதவாத கட்சின்னு? அப்போ தெரியலையா இது ஜனநாயக விரோத கட்சின்னு தெரியலையா? அப்போ தெரியலையா உங்களுக்கு வந்துட்டு இது முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி, இது இந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கட்சின்னு அப்போ தெரியலையா? அப்போ மோடி பிரைம் மினிஸ்டர் அப்போ மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு எத்தனை உங்களுக்கு கலவரம் நடந்துச்சு? மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் எத்தனை கலவரம் நடந்துச்சு சொல்லுங்கள். ரீசெண்டாக கிறிஸ்மஸ் கூட பொம்மையை போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் உடைச்சாங்க அதை? அது என்ன பாஜக காரன் செஞ்ச வேலையா? அது இல்லை ஆர்எஸ்எஸ் காரன் செஞ்ச வேலையா? இல்லை இந்து முன்னணிக்காரன் செஞ்ச வேலையா? ஏங்க இங்கே 4 நாளைக்கு முன்னாடி அங்கே மேலே ஆடு கோடு பலியிட தடை, அங்கே வந்து புலால் உண்ணுவது தடை செய்யப்பட்ட பிறகு ஒரு 60 பெண்கள் நீங்கள் பிரியாணியில் வாளியில் பிரியாணி எடுத்துகிட்டு போகிறீங்களே, அப்போ அது என்ன? ஏன் அதை நீங்கள் கண்டிக்க மாட்டீங்களா? கிறிஸ்மஸ் விழாவை வந்துட்டு சீர்குலைச்சான்னு மட்டும் பாஜக ஆர்எஸ்எஸ் கேள்வி கேட்க தெரிஞ்ச முதல்வருக்கு இந்த 60 பேர் பிரியாணி எடுத்துகிட்டு போனானே, ஏன்டா எடுத்துன்னு போகிறீங்க? இதை மத நல்லிக்கிறது சீர்குலைக்கிற செயல் இல்லையான்னு சொல்ல வேண்டியது தானே? ஏன்னா இந்த கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, நாங்கள் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் 144 போட்டு என்ன பண்ணீங்க? யாருமே மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும்
இந்துக்களுக்கு வந்துட்டு விரோதமாக கந்தூரி விழா நடத்தலாம்னு சொல்லி சந்தனக்கூடு விழா நடத்தலாம்னு சொல்லி அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறீங்க. அப்போ இது என்ன, இது எந்த வித நியாயம்? அப்போ மதவாதி யாரு? அப்போ மதவெறி பிடித்தது யாரு? அப்போ சிறுபான்மையின் ஓட்டுக்காக என்ன வேலையை வேணாலும் செய்வேன்னு சொல்றது யாரு? ரெண்டு பேருமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. 144 என்ன, இரண்டு தரப்புமே மலை மீது செல்லக்கூடாது, கோர்ட்டு தீர்ப்பு வரும் வரைக்கும் அப்படி தான் நீங்கள் அப்புறம் விளக்கியிருக்கீங்க. அப்போ இவன் தீபமேற்ற போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்ககிட்ட நீ கந்தூரி விழா நடத்தக்கூடாது, சந்தனக்கூடு விழா நடத்தக்கூடாதுன்றது பொருந்தும். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு மட்டும் நீ அனுமதி கொடுத்துட்டு எங்களுக்கு தீபமேற்ற இத்தனைக்கு கோர்ட்டு உத்தரவு கொடுத்து நீ அனுமதி கொடுக்கலன்னு சொன்னால் மதவாதி யார்? அப்போ மதத்தை தூண்டுவது யார்? மோதலை தூண்டுவது யார்? இப்போ நீ இவன் அனுப்பினா இவன் என்ன பண்ணுவான்? இந்துக்கள் என்ன பண்ணுவான்? எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டான், நீ இவனுக்கு மட்டும் எப்போ அனுமதி கொடுப்பேன்னு கேட்பானா கேட்க மாட்டானா? அப்போ அவனுக்கு கோபத்தை வர வைக்கிறது யாரு? திமுக தான் கோபத்தை வர வைக்குது, மு.க. ஸ்டாலின் தான் கோபத்தை வர வைக்கிறாரு. சரி, அந்த விஷயம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் இவங்க போனதுக்கப்புறம் இவன் கோவப்பட போறான்னு சொல்லிட்டு இவனையும் மேலே போன்னு சொல்லிட்டேன், இந்துக்களையும் மேலே போய் நீ வழிபட்டுக்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இவன் பிரியாணி எடுத்துகிட்டு போகிறான். எப்படி போகிறான்? அப்போ ஏன் அது ஒரு கண்டனம் தெரிவிக்கல திமுக? அதுக்கே ஒரு கண்டனம் தெரிவிக்கல அறநிலையத்துறை? அறநிலையத்துறை என்ன பிடிக்கிட்டு இருக்கா? அறநிலையத்தோட வேலை என்ன? அப்போ அது என்ன கேட்கணும்ல? ஏம்மா நீ எடுத்துகிட்டு வரீங்க, இது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லணும்ல. ஒரு கண்டனம் தெரிவிக்கல, அவங்களை தடுத்து நிறுத்தியதோடு சரி, கைது பண்ண வேண்டியதானே. எங்களை கைது பண்ணீங்கல்ல. திருப்பரங்குன்றத்தில் சாமி கும்பிட வந்தவனெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ண வந்த நினச்சி கைது பண்ணிங்களா இல்லையா? அப்போ அதே போல் இவங்களை பிரியாணி ஆண்டா எடுத்துகிட்டு வந்தவங்களாம் கைது பண்ண வேண்டியதானே, கைது பண்ணி மண்டபத்தில் அடக்கி வைக்க வேண்டியதானே. அப்போ இந்துக்கள்னா மட்டும் மண்டபத்தில் அடைப்பீங்க, சிறையில் போடுவீங்க. அப்போ இஸ்லாமியர்கள்னா மட்டும் நீங்கள் அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து வர வைப்பீங்கன்னு சொன்னாக்கா உண்மையிலே மதவாதி யாரு? திமுக மதவாதி, விடுதலை சிறுத்தைகள் மதவாதி, வைகோ மதவாதி, கம்யூனிஸ்ட் மதவாதி, காங்கிரஸ் மதவாதி. ஏன்னா காங்கிரஸ் இதோட நிலைப்பாட்டை சொல்லலை. விஜயும் மதவாதி தான், ஏன்னா விஜய் இதை பற்றி பேசலை. அப்போ தொடர்ந்து ஒரு இனத்தை புறக்கணித்து விட்டு ஒரு இனத்தை மட்டும் தூக்கி பிடிக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடக்குது. அப்போ நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஐ பற்றியோ பிஜேபி பற்றியோ இந்து மணி மண்டி பேச என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு? என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன். எந்த தகுதியுமே இவர்களுக்கு கிடையாது. திமுக வந்து எந்த தகுதியும் கிடையாது பிஜேபி பற்றி பேசுறதுக்கு. இவங்க சொல்கிறாங்க நாங்கள் உள்ள நுழை விட மாட்டோம், உள்ள நுழைஞ்சி கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. உள்ள நுழைஞ்சி 6 வருஷம் ஆகுது. இன்றைக்கி நாங்கள் 18.5% ஓட்டு எடுத்துருக்கோம். உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். நாங்கள் உள்ள நுழைய முடியாதுன்னா இன்னும் எவ்வளோ காலம் தான் இதை சொல்லிட்டு இருப்பீங்க? நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க, நாங்கள் உள்ள நுழைஞ்சிட்டே இருப்போம். ஏன்னா இது வந்து தமிழ்நாடு கிடையாது, தமிழ்நாடு தனிநாடு கிடையாது, இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி. முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தான், முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான். என்ன அவங்க மீறி போயிடுவே? நீ வெளிநாட்டுக்கு போகிற, இந்திய அரசு ஒப்புதல் இல்லாமல் வெளிநாடு போயிட முடியுமா? ஒரே ஒரு வெளிநாடு போய் காட்டுங்களா பார்க்கலாம். சுற்றுலா போக வேண்டும் என்றாலும் சரி, நீ வந்துட்டு முதலீடு ஈர்க்க வேண்டும் போனாலும் சரி, மத்திய அரசு ஒப்புதல் இல்லாமல் எந்த மாநில முதலமைச்சருமே வெளிநாடு போக முடியாது. அப்போ இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இதெல்லாம் நிறைய பேருக்கு என்னமோ நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு வரும். கொஞ்சம் போய் பாரு, ஒரு வெளிநாடு டூர் போய் பாரு. நீ முதலீடு ஈர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு மத்திய அரசோட அனுமதி இல்லாமல் போய் பார்க்க சொல்லுங்கள். உள்துறை அமைச்சர் அனுமதி இல்லாமல் போய் பார்க்க சொல்லுங்கள். முடிஞ்சால் போய் பார்க்க சொல்லுங்கள். அதோட அங்கே தான் இருக்கணும். அவர் திரும்ப இந்தியாவுக்குள்ளே வர முடியாது. இதெல்லாம் இந்த தற்கொலைகளுக்கு தெரியாது. மத்திய அரசு அனுமதி இல்லாமல் ஒரு வேலையும் தமிழகத்தில் நடக்காது. மத்திய அரசோட ஒப்புதல் இல்லாமல், ஜனாதிபதியின் ஒப்புதல் இல்லாமல் ஒரு சட்டம் இங்கே நிறைவேறாது. ஜனாதிபதியோட ஒப்புதல் இல்லாமல், மத்திய அரசுடைய உள்துறை பாராளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் ஒரு விஷயம், ஒரு மசோதா கூட இங்கே தமிழகத்தை நிறைவேறாது. மொத்தமாக அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு நீ அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்கிற. நீயே எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற. நாங்கள் இல்லைன்னா நீ கிடையாது. நாங்கள் நினைத்திருந்தால் என்றைக்கும் 356வது பிரிவை பயன்படுத்தி இந்த திமுக ஆட்சியை கழுத்திருக்க முடியும். நிறைய காரணங்கள் எங்ககிட்ட இருக்குது. ஆனால் அதை செய்யக்கூடாது என்பதில் பாஜக ரொம்ப தெளிவாக இருக்குது. இவ்வளவு பிரச்சனை பண்ணியும் இவ்வளவு தேச துரோகிகளை நீங்கள் கையில் வச்சிருக்கும் போதே நாங்கள் அந்த 356வது பிரிவை பயன்படுத்தலை. தயவு செய்து எங்களோட பொறுமையை சோதித்து மீண்டும் அதை பயன்படுத்த வைத்து விடாதீர்கள் என்பது எங்களோட கோரிக்கை. அதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா இன்னொரு 6 மாத காலம் தான் இவங்க ஆயுள் காலம். அதற்கு பிறகு உங்கள் மொத்த பேரோட ஆயுள் காலமும் தீகார் ஜெயிலில் தான் கழிக்கணும். அதனால் அதற்கான காலம் விரைவில் நெருங்கி கொண்டிருக்கு. அதே மாதிரி இப்போ விஜய் அவர்களுமே வந்து இந்த சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் அப்படி அள்ளிடலாம் திமுக இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு வாதங்களும் போய்கிட்டே இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை? அது இல்லை, அதுதாங்க சொல்கிறேன். இந்த விஜயாக இருக்கட்டும், இந்த சீமானாக இருக்கட்டும், இந்த திருமாவளவனாக இருக்கட்டும், இவங்க 3 பேருக்குமே என்னன்னாக்கா இந்த எப்படி அதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட ஈர்க்கிறதே அவங்க 8% ஓட்டு தான். இது எத்தனை பேராக பிரிச்சுப்பீங்க? எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க? அவனுக்கு இருக்குது 8லேருந்து 6லேருந்து 8% ஓட்டு தான் நீங்கள் இஸ்லாமியர்கள் இருக்குது. அது எத்தனை பேர் பிரிச்சுப்பீங்க? எத்தனை பேருக்கு அவன் போடுவான்? எல்லா கட்சியிலும் இருக்கிறான். பிஜேபிலையும் இஸ்லாமியம் இருக்கிறான். ஆனால் ஒன்று இவங்க என்ன பண்ணுவானாக்கா, பிஜேபியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியனை மட்டும் மசூதியில் சேர்க்க மாட்டாங்க. அவங்களுடைய இமாம் வந்து தள்ளி வச்சிருவார். அவங்களுக்கு எந்த ஒரு ஈம சடங்கும் செய்ய மாட்டாங்க. அவங்க நல்ல காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க. ஏன்னா பாஜக பாவப்பட்ட கட்சியா? பாஜகவில் சிறுபான்மையை சேரக்கூடாதா? என்ன நினச்சிருக்கீங்க? இன்னைக்கு எவ்வளோ இஸ்லாமியர்கள் இன்றைக்கி வந்துட்டு மனவேதனையில் இருக்காங்க தெரியுமா? நிறைய இஸ்லாமியர்களை நிறைய மசூதிக்குள்ளே நுழைய விடுறது கிடையாது.
அவங்களுடைய கமிட்டி கூடி அவங்களுடைய இவங்களெல்லாம் சேர்க்கக்கூடாது, இவங்களுக்கு நம்ம கமிட்டிலேருந்து எதுவும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்னமும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி பிரித்து வச்சிருக்கு. கிராமத்தில் ஒதுக்கி வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதை கேட்க வக்கில்லாத கூட்டம் இந்த திமுக கூட்டம், அதை கேட்க வக்கில்லாத கூட்டம் இந்த விசிகா கூட்டம். அதெல்லாம் கேட்கணும்ல நீ. எங்கேயோ ஒரு இடத்துல கோயிலில் நுழைவிடக்கூடாதுன்னு சொல்லும் போது மட்டும் பொங்குறீங்கல்ல. மசூதிக்குள்ள ஒரு இஸ்லாமியனே நுழைவிட மாட்டான்னு சொல்கிறான். இதை கேட்க வக்கில்ல உனக்கு. அப்போ இதெல்லாம் மத நல்லிணக்கம் கிடையாதா? இன்னைக்கு வேலூர் இப்ராஹிமை அவரோட சொந்த மசூதியிலேயே நீ உள்ள நுழைய விட மாட்டீங்க. தமிழ்நாட்டில் எந்த ஒரு மசூதியிலும் ஏன் நுழைய விட மாட்டீங்க? ஏன் பாஜக வந்துட்டாக்கா அவர் பாவம் பண்ணவர் ஆயிடுவாரா? அவருக்கு அல்லாஹ்வுக்கு விரோதி ஆயிடுவாரா? இப்போ இதில் கீழ்பாதையில் நடக்கும்போது என்ன சொன்னீங்க, மேல் பாதையில் நடக்கும்போது என்ன சொன்னீங்க? இந்த கோவிலுக்குள்ள இவங்க நுழைய விடக்கூடாதுன்னு சொல்லும்போது என்ன சொன்னீங்க? இது ஜாதிய பாகுபாடு காட்டுறீங்க, இது ஜாதியை மத மோதலை தூண்டும், இது ஜாதிய மோதலை தூண்டுன்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு இஸ்லாமியன் ஒரு மசூதிக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்கிறது யாருக்கு உரிமை இருக்குது? எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அதுக்கே ஒரு கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் மு க ஸ்டாலின் இருக்க கண்டனம் தெரிவிக்கல? ஏன்பா அவரும் இஸ்லாமியன் தானப்பா, அவர் ஏன்பா அதுக்குள்ளே போகக்கூடாது? அப்போ யார் ஜாதிய பாகுபாடு காட்டுறா? யார் மத ரீதியாக பிளவுபடுத்துகிறா? அப்போ பிளவுபடுத்துறவங்களாம் விட்டுட்டு சேர்க்கிறவனை போய் நீ சேரக்கூடாது, நீ அதான் பண்ணுறான் இதை பண்ணுறான்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஓகே, நான் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்கண்ணே. இப்போ பொன்னான ரிலேபானில் இருக்கிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.